அழகா இருக்கு பாக்குறது இயற்கை காட்சி. ஒரு வேகத்தை பாருங்க, எவ்வளவு வேகமா தண்ணி போய் கொண்டு பாருங்க. அண்டர்நேஷன் தம்பி தான் எங்களுக்கு பக்கத்துல வர பாப். வாழ்த்துக்கள் புது யூடியூப் சேனலுக்கு. நம்மளுடைய ஆர்ஜே தமிழா சிவானு நம்முடைய நண்பனுடைய கூட பிறந்த சகோதரம் லிங்கா நானே சிவானோட அப்பா தெரிஞ்சு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறது. என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி. லிங்கா வியூ லிங்கா வில்லேஜ், லிங்கா வில்லேஜ் வியூ யூடியூப் சேனல். இது யூடியூப் சேனல் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு வந்து வழங்க. அப்படி அந்த பயணம்னா நம்ம இதையும் செய்யணும். அது உண்மை. பயமில்லாதான் செய்யும். கண்டிப்பா கலையை முடிஞ்சா வேறலாம். ஒரு கொக்கும் வந்திருக்கு மீன் பிடிக்கிறது. நான் பயந்துருவேன். நீங்க போய் சம்டைம் இறங்கி என்ன நடந்தா மாமிக்கு யாரு பதில் சொல்றது பாஞ்சு வர முடியும். எதெல்லாம் வந்து கஷ்டமா நினைக்குமோ அதே நிமிடத்துல வேற ஒரு அழிஞ்சு கொண்டு சிலுந்தல் சொல்லுவாங்க இந்த மீன். ஹலோ வணக்கம், நான் உங்கள் லிங்கா. என்னென்னு சொன்னால் இப்போ இடைவிடாத மழை பெஞ்சு கொண்டிருக்கு. என்னென்னா இப்போ மழை பெய்யறதால ஆற்றுல மீன் போய் இருக்காது. ஆற்றுல மீன் இந்த குட்டைகள்லையும் குளங்கள்லையும் ஏரிகள்லையும் அப்படியான இடங்கள்லாம் மீன் இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். எங்கே மீன் பிடிக்க போகிறோம்னு சொன்னால் அத்தியாமரி பாலம் சொல்லி அம்பலாந்தரன்ற ஊரில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்திலிருந்து தான் அதிவேகமாக தண்ணி பாஞ்சு போகிறது. அப்படி வயல் நில முதல் பாஞ்சு ஆற்றுக்கு போகிறது. அங்கே நிறைய மீன்கள் பிடிச்சிக்க நிறைய தடவை நாங்கள் போய் பிடிச்சிருக்கோம். நகரப்புறத்தில் இருக்கிறார்கள் மீன் காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போ நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற வழியாக எங்களுக்கு பிடிக்கக்கூடிய இது இருக்குது. என்னடி சொல்கிறேன், நான் ஒரு மீனவன் இல்லை, ஆனால் என்னடி ஒரு பொழுதுபோக்கா சும்மா மழை காலத்துல எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து போறதுதான் வளமை. மற்ற காலத்துல நாங்க போறது இப்படி மழை பெஞ்சா மீன் அந்த அத்தியாமரி பாலம் ஆளுந்தாமாடு அப்படியான இடத்துல போய் வீசுறோம். அப்போ 10-15 வயது வந்து வீசுவாங்க. அது ஒரு முஸ்பாத்தி மாதிரி பண்ணா போய் நின்று வீசி கலட்டி வாராக்களுக்கும் கொடுக்குறான். அதுல மீன் இருக்கும், காட்டு வழியே இருக்கு மீன் உள்ளுக்குள்ள நிக்காது. அதுதான் இப்படி போய் வீசுறேன். கனகாலம் நான் போயிருக்கேன். இந்த நாள் போகல. இப்போ மழை கடுமையாக பெஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ அப்படி போகலான்னு அப்பாட்ட கேட்டேன் நான். போகமாண்டு மாமாவையும் கூட்டிட்டு வந்தாரு. அப்போ நாங்கள் போகிறோம் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு. போகிறோன்னு சொன்னா என்னடா வீசுற ஆளு தேவை எங்களுக்கு. அப்போ இந்த மாமாவை கொண்டு போகிறோம். அவர் பிரபலியமான ஒரு காலகட்ட மாமா. அவரை கொண்டு போய் இன்றைக்கு மீன்பேட்டைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வலை வீசி மாமா இழுக்காரு. என்ன மாட்டுன்னு பாப்போம். ஆத்துல இருந்து ஏறி வார மீனாக மறைச்சு பிடிக்க போறோம். போய் அதே தெரிய வச்சு எங்களுக்கு வெட்டியானோமா சரியா காட்டுங்க. அப்போ பண்றது எப்படி தண்ணி போகணும் பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிற வயல் நிலங்கள்ல இருந்து தண்ணி எல்லாம் இப்படி எங்கிறது போய் தான் ஆத்துக்கு போகும். என்னப்பா இதுல இருந்து ஆறு போகுதுல்ல, ஒரு 500 மீட்டர் ஆறு தான். சரி ஆறு இருக்கா? நான் பார்த்த பெரிய மீது மாட்டு மாடு பிடிக்கலாம் வருது. இவ்வளவு தண்ணி போகுது. என்னப்பா எவ்வளோ அழகா போகுது தண்ணி. இங்க பாருங்க, இங்க வயல் நிலங்கள் நிறைய இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா எல்லா வயல் நிலங்கள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே இந்த வழியா தான் போகுது. இந்த ஊரோட பேர் அம்பலாந்துறை. இதை நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பேர் அம்பலாந்துறை.
இது ரோட் தான், இதுதான் பாலம். இந்த பாலத்து நடுவால தண்ணியை போய் கொண்டிருக்கு. மீன் இப்படியே தண்ணி போகக்குள்ள மீன் அப்படியே ஏறி வரும். அதே மாதிரி பாலம் இப்படி தண்ணி போய் கொண்டு பார்த்தீங்களா பாலத்துக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாக்குறது இயற்கை காட்சி. என்ன வாங்குறீங்க இப்ப? இந்த வலையை கொஞ்சம் சகதி எடுக்க முடியாது பாடுங்க வலையை அப்படியே சுருக்கி கொண்டு போகும். புல்லு ஒண்ணும் இல்லைண்ணே. இப்போ கொஞ்சம் பாடத்துக்கு வந்துக்கிறோம். வலையை எடுத்தாங்க தண்ணி கிடைக்கவே எங்களுக்கு தெரியாது. தண்ணியில மீன் வந்து எங்க நிக்கணும் சொத்தா போயிடலாம். எங்க வளையங்களும் தெரியல. நாங்க போய் பார்த்துருவாங்க. அப்படித்தான் எங்களுக்கு அமைச்சர் கிடைக்கும். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையார். நானும் பழகிறேன் தான், எனக்கு வருது இல்லையே இந்த வலை. வரும் வரும் கட்டாயம் கட்டாயம். மாமா 2வது பாடம் எடுத்து வீச போறாரு. நான் ரோட்ல நிக்காரு வலைய பாடம் எடுத்துட்டு. வாகனம் வந்து கொண்டு இருக்கு, அதுக்கு நடுவுல நாங்க வீசணும். இந்த இடத்த பாத்தீங்களா? இதுல மண்முனை தென் மேற்கு பிரதேச சபை அன்புடன் வரவேற்கிறது. என்னவா? ஓ பேசுங்க பேசுங்க. ஆடு வீசியாச்சு. பாப்பா என்ன மாட்டுது. அப்போ 2 பொட்டியா இருந்தாலும் பட்டது. இப்போ என்ன படுது பாப்பா. வேகமா வலை எடுக்கிறத பார்த்தா இன்னும் பட்டத்து ஒரு இடத்துக்கு பாப்போம் என்ன நடக்குன்னு. என்னவா? அது சரி, தண்ணி கூடி கொண்டீங்கண்ணோ. சகதி அமர்ந்தேனோ. கெளுத்தியன் பட்டிருக்காரு. கெளுத்தியர் காட்டுங்க வா. இந்த கெளுத்தி மீன், கெளுத்தி மீன் மாட்டிருக்கு. உப்பவியலுக்கு தானே வாங்கினோம். சரி தம்பி இந்த எங்களுக்கு பக்கத்தில் வர பாப்போம். லிங்கா வியூ, லிங்கா வில்லேஜ் வியூ, லிங்கா வில்லேஜ் வியூ யூடியூப் சேனல். இது யூடியூப் சேனல் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு வந்து வழங்க. நேற்றைய தினம் நடுக்காட்டுக்குள் நாட்டுக்கோழிக்குளம், அதுக்கு முதல்ல வந்து தைப்பொங்கல் வீடியோ. இது 3வது வீடியோ நினைக்கிறது. 3வது அப்லோட் பண்ணியாச்சு. 4வது வீடியோ. 3வது வீடியோ என்ன போட்டு போடல. அன்னைக்கு 5:30 போடுவோம். ஓகே ஓகே ஓகே. அப்பாவோட சேர்ந்து விழா வச்சு நாங்கள் இன்னும் அப்பா வந்த பிறகு விழா வச்சு வேற ஒன்று எடுத்து வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணிக்காங்க. இதே மாதிரி வீடியோக்கள் போடுங்கன்னு சொல்லிக்காங்க. வாழ்த்துக்கள். புது யூடியூப் சேனலுக்கு நம்மளுடைய ஆர்ஜே தமிழா சிவானு, நம்முடைய நண்பனுடைய கூட பிறந்த சகோதரம் லிங்காண்ணா. சிவானோட அப்பா தெரிஞ்சு நினைக்கிறேன். நாங்க சொன்னால் இப்ப எங்க ஆயத்திய மலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு சாமந்தி கல்யாண வீடு, அதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வார வழியில நாங்க வந்து கண்டாங்க வீடியோ எல்லாம் எப்படி பண்ணி போய்கொண்டிருக்கு. நாங்கெல்லாம் பார்த்துட்டு வேத்து போயிருக்கோம். சந்திக்கிற ஆக்கள் அப்படிப்பட்ட ஆக்களை சந்திக்கணும். சந்திக்கிற ஆக்களை பார்த்தா நாங்களே யோசிக்க வேண்டியா இருக்கு. அப்படியா ஆக்கிட்ட போய் சேர்றான். இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்து ஒரு அக்கா பாட படிக்கிறதுக்கு இருக்கோமா, கையில பிடிச்சு கூட்டி கொண்டு மூடையில வச்சு பாட வைக்கிறாரு. எங்களுக்கு உங்களோட முழுமையான ஆதரவு வேணும். பயங்கர பெருமையா இருக்கேன் எல்லாம் பார்க்கணும். செய்யற தொண்டிருக்குத்தானே, அது மனசார செய்யணும். எந்த விஷயத்தையும் கண்டிப்பா கண்டிப்பா மனசார செய்யணும். மனசாராம நம்ம வேண்டாவருக்கு செஞ்சோம்னா அது நடக்காது. எந்த விஷயத்தையும் நமக்கு மனசார சந்தோஷமா செய்யணும். அதான் எனக்கு நல்ல விருப்பம். நன்றி நன்றி. கதைக்கால மாத்திரோ நம்ம திவானு ஆர்ஜி தமிழ் அவங்க விட்டு கொடுத்தாங்க இல்ல. பயப்படப்பட யாருக்கும் பயப்படாதான். பயந்தவனா சாவு, நம்ம சாவு எதிர்பார்த்து அடிக்கணும். அப்படி அந்த பயந்தவனா நம்ம இதையும் செய்யணும். அது உண்மை. பயமில்லாதான் செய்யணும். கண்டிப்பா.
அதுதான் நமக்கு வெற்றியை தரும். அதுதான் கண்டிப்பா. இப்ப லிங்கானா பாத்தீங்கன்னா வந்துட்டு அண்ணாவுக்கு நல்ல பாடக்கூடிய திறமைகளும் இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல, பாட்டுல பாடுவாரு. என்ன பாட்டு பேஸ்புக்ல போட்டுருங்க? பேஸ்புக்ல உங்களை திவாதான் எடிட் பண்ணுவாங்க. ஒரு சென்ட் லைன் படிங்களா எங்களுக்கு? உங்களுக்கு இல்லை, இரவா பகலா மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி கேட்டு கேட்டு மயங்கி விழாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. படிக்கணும். என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்யுதடி, என ஏதோ செய்யுதடி, காதல் இதுதானா சிந்தும். படிச்சது ஒரே ஒரு பாட்டா பாடினால் பாடுவார். வெளியில இருக்கேன், தம்பி படிச்சு போடக்குள்ள வெளியில இருக்கேன், கட்டார்ல இருக்கேன். ஓகே, உண்மையிலே வந்து நம்மளுடைய அண்ணா தான். இப்ப நம்மளோட கூட பிறந்த சகோதரமா தான். திவானோட அண்ணான்னு சொன்னா எனக்கு அண்ணா தான் என்ன. அப்ப நம்மளுடைய லிங்கானாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு வந்து கொடுங்க. உண்மையில வந்து நல்ல திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை பயன்படுத்தி உங்களை வாழ்த்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. உங்களோட வயசு வந்து வாழ்த்துறதுக்கு பெரிய ஆளு இடையாளு தேவையில்லை. நம்மளோட திறமையை நம்மளும் ஒரு திறமை செய்யறோம், மற்றவரும் செய்யக்கூட நம்ம அதை வாழ்த்தணும். அதான் நம்பிக்கை கடவுள் கொடுத்தது அந்த குரல் பலம், அந்த காந்த குரல். அதான் எங்களை அப்படியே கவர்ந்து கொண்டு இல்ல. நான் வெளிநாட்டுல நெருமுறை நான் போன் பண்ணி தம்பி எனக்கு ஒரு கவிதை அனுப்புவேன், நான் எனக்கு அதற்கு அவங்களோட வாய்ஸ்ல தான் எனக்கு செய்தி அனுப்புறேன் தம்பி எனக்கு. ஏன்னா அந்த குரல்ல ஒரு என்ன சொல்றேன், அந்த கணீர் என்ற அந்த சத்தம் என்ன ஒன்று இருக்கு அந்த குரல், எல்லாரையும் கவர்ந்துட்டு ஓடிய பாட்டு படிக்கிறத விட எனக்கு கவிதை எழுதுறதுல விருப்பம் கூட. கவிதை எழுதுவேன், நிறைய கவிதைகள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திறமைகளை வந்து மேம்படுத்திக் கொள்ளுங்க. அண்ணாட சேனலை நான் மீண்டும் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நாளைக்கு 300 சப்ஸ்கிரைப் வந்துருவாங்க. 259 நேற்று போட்ட வீடியோ 1200 கிட்ட போயிருக்கும். அது கண்டிப்பா உங்களுடைய ஆதரவை கொடுத்து அண்ணா வந்து வளர்த்துடுங்க. கபில்ஸா தான் வீடியோ போடுவீங்க நினைக்கிறேன். போடுவோம். கிராமங்கள்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வரும். நாங்களும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு செஞ்சு அது இப்படி வில்லேஜ் ஒரு நாளைக்கு ரதியமா வந்து சந்திக்கொண்டு சமையலும் பட்டிருக்கா. அப்ப வந்து நீங்க எப்படி செய்யலாம் பாய்? என்ன ஒரு உப்பவியல் போடலாம். கொண்டு என்ன செய்யுங்கன்னா மாங்காய் எல்லாம் அஞ்சு ஒரு உப்பவியல் போடுங்க. இந்த மலைக்கு சும்மா சுட சுட சூப்பு குடிச்ச மாதிரி தான் இருக்கு. சரியோ? ஓகே, அப்ப நாங்களும் வெளிக்கிட போறோம். சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள் வளர்றதுக்கு. அப்பா கூட அடிக்கடி கூடி செய்யுங்க. எப்பயும் அவன் என்கிட்ட கேட்பான், நான் இதை செய்ய போறேன், உனக்கு எது பிடிக்குதோ அது அம்மாட கதையே நீ கேட்டுறாங்க. இந்த மைண்ட்ல என்ன தோணுதோ சின்னல இருந்து எங்களுக்கு அப்பா என்னன்னா நீ எதை செய்ய போறாலும் அது செய்யலாம், அவனால என்ன முடியும் என்ன சொல்ல அவளியே கடைசி வரைக்கும் அது 7 ஆண்டு ஒரு வார்த்தை இது வரைக்கும் இல்லை. எந்த விஷயம் இதுவரைக்கும் இப்ப மட்டும் சின்னல இருந்து அப்ப இருந்து அப்பா அது ஒரு மோட்டிவேஷன் இப்பயும் இருக்கு அப்பாட்ட. நம்ம வந்து என்னெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கமோ, எதெல்லாம் வந்து கஷ்டம் நினைக்கமோ அதே நிமிடத்துல வேற ஒரு செஞ்சு கொண்டிருப்பாங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள் வளர்றதுக்கு மனமார வாழ்த்துகின்றோம். எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனிஷன் அடுத்து வந்து வாய்ஸ் ஆஃப் பனிஷன் பிளாக்ஸ் குடும்ப உறவுகள் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம். நம்மட வீடியோ பார்க்கக்கூடியவங்களும் வந்து அண்ணாட வீடியோ பார்த்துட்டு, அதாவது நாங்க வற்புறுத்தலாம் உங்களை வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷம். வலிக்கிறேன். சரி, அனிசன் போயிட்டு வந்துருக்கேன். பாய் பாய், போயிட்டு வரோம். ஓகே பாய். எங்க இருந்து வந்து பேசுறது? அப்ப நாங்களும் படம் தானே, எங்களை தெரியா? அது சரி. அண்ணன் மலையில நம்ம மாட்டு ஆடுவோம், பெருசா நம்ம மாட்டு ஆடும் பாப்போம். எங்கட வயல் ஆண்டும் பாடுறது இல்லை. அத்தியாமரி பாலத்தில் வீசியிருந்தாங்க. அங்கே மீன் பெருசாக படலை, ஒன்று பொட்டியாக தான் பட்டது, சின்ன மீன். மாமா சொன்னார் ஆனதாண்டாங்குளமான்னு சொல்லி. ஆனை உளுந்தான் படல வேணும். ஆனை உளுந்தான் பள்ளத்தில் மீன் படம் வருமேன்னு வாங்க அங்கே போக வேண்டாரு.
பார்ப்போம்மா இവിടുത്തെ மீன் படுதா இல்லை இன்றைக்கு உப்பவை அவைப்போமா என்ன சொன்ன மாதிரி இல்லை உப்பவையில் மேலே சும்மா ஒன்று மீனை பொறிச்சு சாப்பிட்றோம் பார்ப்போம் என்ன நடக்க வேண்டும். மாமா அந்த பால் எடுக்காரு வீசுறதுக்கு வலையே. நீர் சத்தத்தை பார்த்தீங்களா அவ்வளோ வேகமாக வருதுண்டு. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்குது. மழை பெருசாக இல்லை, தூறல் மழையாக இருக்குது. என்னவாமா முன்னுக்கு எறிய கொண்டு பார்த்தோம். நாங்கள் அடுத்த முன்னுக்கு சரி அதிகமாக வந்து கொண்டு இருக்கு. அதால் நாங்கள் இப்போ இந்த பக்கம் அடுத்த பக்கம் வரைய போகிறோம். பார்ப்போம். ஆனை விழுந்தான் குளத்தில், ஆனையை போல மீன் படுதாண்டு பெரிய மீன்கள். ஆனை கொண்டு விழுந்தா அதுக்குள்ளே? ஆனை வந்திருக்கா அந்த காலம் முதல் இங்கே இந்த பக்கங்கள்? இப்போ வருது. ஓ எனக்கு அப்போ நீங்கள் வளர்க்க போகிறீங்க விளையாடுறது? நான் வலையும் வாங்கி வச்சுருக்கேன், காசு கொடுத்து வலையும் வாங்கி வச்சுருக்கேன். என்ன எரிய படம் இல்லை இல்லை வீச போன் நான் வீச போனால் பெரிய பாடு ஒரே ஒரு பொட்டியார் மட்டுக்குமாமா சின்ன மீன் ஒன்று ஆசை இல்லையா? அம்மா அம்மா அடிச்சு ஐயோ ஆசை இல்லை வீசினா. ஏனோ டக்கு எடுக்கணும். இழுக்குது வலை கடுமையா ஹண்டில் பார்த்து எப்போ இழுக்குது வலையே. அவ்வளோ வலையை இழுக்குது அப்படியே. ஏன்னா கடும் தண்ணி, ஏன்னா அவ்வளோ தண்ணி வருது, தண்ணி அவ்வளோ வேகமாக வருது. அதில் வலை வீசுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி விட்டா அப்படியே கையை விட விழுத்து கொண்டு வரும் போல வலையை. இவ்வளோ கஷ்டப்படுறாரு மாமா. என்ன வலை ஃபுல்லாக நாங்கள் அந்த என்னமா பிடிச்சனமே ஒரு முறை பொட்டியா இல்லை முதல்ல ஒரு முறை நம்ம தண்ணி வேறக்குள்ள வந்து பிடிச்சினோம் மீன் கோட்டை. ஓ கவனம் கவனம் இல்லை மீன் நாடி போய் சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி இறங்க வேணாம். சீக்கிரம் மாமா விட்டு எப்படி சொல்லாது பார்த்தீங்க இப்படி ஓடிக்கொண்டு அவ்வளோ வேகம் அவ்வளோ தண்ணி. என்ன எடுக்கலையா வலே வருதில்ல வலை சரியான இதில் மாட்டுப்பட்டது. கஷ்டம் வராது. இறங்கணும் வாங்க. அப்பா வந்து ஹைட் எடுக்காரு அப்படியே ஏடா ஃபுல்லா அப்படியே சிக்கிட்டு கீழே. காணும் எடுத்துட்டீங்களா? இப்படி ஒரு முறை முதல் வந்து வீசக்குள்ளையும் தான் மாமா அப்படியே அந்த முன்னுக்கு வலை கீழே போய் அவர் பாஞ்சவர் அப்படியே கீழே போய்த்தாரு மாமா. மீன் இல்லை, மீன் கிடைக்கல. இவ்வளோ பெரிய இந்த இடத்துல எங்களுக்கு மீன் கிடைக்கல. அங்கே 2 பொட்டியானா பட்டது, ஆனால் அடுத்த ஒரு மீன் படலை. அவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கு தண்ணி. பாருங்க எப்படி வருது அந்த தண்ணி. நீச்சல் தெரியும் அவங்க யாரும் வந்து பட்டா சாடிச்சு போடுறோம். தண்ணி வந்து குத்தி குத்தி இங்க சொல்ல மாட்டேங்குது. இவ்வளவு தண்ணி வாத காணும். தண்ணி மறைக்க மாட்டாங்க. வயலுக்கு தண்ணி தேவையில்லை. ஓ முதல் பெய்யுற மழைய மறைச்சு கட்டுவாங்க தண்ணி எல்லாம். இப்ப வெள்ளம் விளைஞ்சுதாரு தண்ணி எல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அது அடுத்த குளங்கள் நிரம்பி வழியுதான் குளம் மட்டும் இல்ல, இங்க பெய்யுற தண்ணி ஒன்றையும் கட்ட மாட்டாங்க. முழுதும் வாய்க்கால் காரங்க. குளத்து தண்ணி, வாய்க்கால் தண்ணி, வயலுக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து என்ன கூட தான் அப்படி என்ன நான் அதுல வடியுது இல்ல தண்ணி. அந்த இல்ல ஒரு நியூஸ் பார்த்தனா அதுல குளங்கள் இங்க திறந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் குளம் திறந்திருக்கு. முதல் குளம் திறந்தாலும் இந்த அளவுக்கு வராது. ஏன் நம்ம வயலுக்கு இருக்க தண்ணிய, வயலுக்கு வர தண்ணிய வயலுக்கு மறைச்சு கட்டிடுவாங்க. அதுக்கு கீழே இறங்க கூட மாட்டாங்க.
தண்ணி தேவை. இப்ப தண்ணி தேவையில்லை, ஒருவனும் மறைச்சு கட்ட மாட்டான், முழுதும் துவந்து அமைச்சுப்பான். வயலுக்கு வர தண்ணி முழுதும் ஆத்துல வந்துடுறாங்க, அதெல்லாம் தண்ணி கூட. பாருங்க எவ்வளவு வேகம் வருது தண்ணி வந்து. ஆனந்தாண்டங்குளத்துக்கு வந்தாங்க, நான் அங்கே பட்டமாய் இங்கே ஒரு மீனும் படலைனோ. ஏன் என்ன காணும் படம் மீனோட? தண்ணி கொஞ்சம் கூடல, தண்ணி கொஞ்சம் கூட போதும் செய்யல. மாமா அந்த புள்ள நனைஞ்சிட்டாரு. வலை ஏன் சிக்கிற வலை அப்படி? அது வலை என்ன, இந்த சகதிகள் வந்து தண்ணி வந்து சுலாவில் அடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துட்டு வர வரும். இல்லை நான் பயந்துட்டு வாமா, நீங்கள் அப்படி சம்டைம் இறங்கி என்ன நடந்தா மாமிக்கு யாரு பதில் சொல்றேன். தெரிஞ்ச இடங்கள் எங்களுக்கு இருந்தும் நாங்கள் தான் இறங்கினது. அது சரி. முதல்ல இதில் வந்து நிற்காது. ஏன்னப்பா ஓட்டத்தில் நிற்கா என்ன வேண்டுமா? அப்படி என்ன? ஓ சரி, கிடைச்ச மீனை கொண்டு ஒரு சின்ன ஒரு பொரியல் கொண்டு சாப்பிடலாம் என்னப்பா? உப்பவையில் ஓட காணா மீன் அனுசான் சொன்ன மாதிரி நம்ம வருவோம் நாங்கள். நான் வீட்டு அதான் நான் மழை பெய்யோடு ஒரு வெட்டக்கிழமையில் வீட்டு இருந்தேன். அப்போ அப்பா ஓட சொன்னார் மீன் பிடிக்க போக வேண்டார். அப்பா ஓட பண்ணி மாமா கூப்பிட்டுருக்கேன்னு வாங்க போக வேண்டார். இப்போ நான் டக்குன்னு மோட்டர் பைக் எடுத்து ஓடி வந்து அப்பா வீட்டை போயிட்டு அப்படியே 3 பேர் வந்தாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. வந்து இருந்தாலும் மீனுங்கப்பா மீன் பேக்கு மீன் கிடைக்கும் இல்லையா, அங்கே கொடுத்து அங்கே மீன் பேக்கு அப்படி அவடத்தை விட்டு வந்தோம். வீச போனாங்க மீன் படல, அங்கே பட்ட மீன் அங்கே பட்ட மீன் பேக்கு அப்படியே அந்த வலை சிக்கன் எடுத்து அப்படியே கீழே விட்டுட்டு வந்துட்டோம். இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். சின்ன பொரியலை நான் ஒன்று பொரிக்கிறோம் இல்லையா நாங்கள். ஒரு மாதிரியாக மீன் பேக்கை கண்டுபிடிச்சிட்டேன், மறந்து விட்டு போன மீன் பேக்கு பாப்போம். இவ்வளோதான் நாங்கள் பிடிச்ச மீன். சின்ன ஒரு பொரியலுக்கு தான் தருவண்ணேகன். என்ன சிலுந்தல்னு சொல்லுவாங்க இந்த மீன். இது உழுவை, சின்ன உழுவாட்டிருக்கு. இதெல்லாம் பொட்டியான் தான். இவ்வளோ மீன் தான் சின்ன ஒரு பொரியலுக்கு பொரிக்கலாம். இல்லை உப்பவியல் வைக்கிறாண்டு வீட்டை வந்து தெரியும், இல்லை அம்மா அடித்து விரைக்கிறா ஏரியா பார்ப்போம். பார்த்தீங்களா அவ்வளோ வேகமாக தண்ணி போகுது அடிச்சு. இதெல்லாம் அப்படியே போய் நாங்கள் மீன் பிடிச்சி அந்த அங்காம் போகுது. மீன் பிடிச்ச அந்த பாலத்துக்கு தான் இந்த தண்ணியெல்லாம் போகுது. அந்த பாலத்துக்குள்ளார போய் பிறகு ஆற்றோட போய் கலக்கும் இந்த தண்ணியெல்லாம். எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ வேகமாக தண்ணி போடுறதெல்லாம் எங்களுக்கு மீன் கிடைக்கல. இல்லாட்டி மீன் இதில் அப்படியும் நிறைய மீன் பிடிக்க இடம் இந்த இடம். இந்த தண்ணி வேகமாக போகிறதெல்லாம் நாங்கள் மீன் பிடிக்க நாங்கள் போகிறோம். இல்லாட்டி எப்படி சொல்கிறோம், அந்த பேக் ஃபுல்லாக கொண்டு போயிடும் மீன். நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்த அளவில் மீன் பிடிக்கல. இருந்தும் மீன் பிடிக்காமலும் இல்லை. மாமா ஏண்டா அப்படிப்பட்ட ஆளாவது நிறைய களங்களை கண்டிருக்கிறாரு. அப்போ நாங்கள் மீன் பிடிச்சோம். கொஞ்சம் எங்களை பொரியலுக்குனால உப்பவையலுக்கு இல்லாட்டியும் பொரியலுக்கு அளவான மீன் பிடிச்சிக்கல. உப்பவையிலும் அவிக்கலாம். அம்மா கொண்டு அடிச்சு விரைகிறாரியா, அதை யோசிக்கணும். இல்லை கொண்டு போய் ஜெயிக்கணும் மீன். என்ன வீட்டை எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த அப்பா அவர் வாகனத்தை எடுத்துட்டாரு. என்னப்பா போ என்னப்பா என்ன சக்ஸஸா கிடைக்கும் அது நாங்கள் பிடிச்சிட்டோம். என்ன மாமா எனக்கு என்ன மீன் பிடிக்க தாண்டி மாமா அதில் இறங்குனார்ல தண்ணிக்குள்ள. பயந்துட்டு நான் சரி எடுங்க போ, எல்லாம் முடிஞ்சு போப்புறேன் நான் வீட்டு. ரெண்டு மோட்டர் பைக்கில் வந்தாங்க. அப்பா மாமா ஒரு மோட்டர் பைக்கில், நான் ஒரு பைக்கில் வந்தேன். அவங்க முன்னுக்கு போகிறாங்கன்னா பின்னாடி போவேன். இந்த மழையை பொருட்படுத்தாமல் எங்கள் அம்மா மீன் எடுத்து பொறிச்சு தரப்போம் எங்களுக்காக. நம்ம பாலத்துக்கு போனாங்க, ஆனந்தாண்டம் குளத்துக்கு போனாங்க. சரியான வெள்ளம், அதில் ஒரு மீன் படல் பாதிப்போம். அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டார். அப்படியே கீழே வலை அப்படியே சிக்கி தண்ணிக்கு அவர் கீழே இறங்கி பட்டு வாடினாங்க. மலைக்குள்ள நனைஞ்சு மீன் கழுவி கஷ்டப்பட அளவுக்கு மீன் இல்லை, இருந்தும் பொறிக்கிற அளவுக்கு அப்படிங்கிட்டோம். இது வந்து கடல் மீனடா சும்மா கழுவி கொள்ளலாம். இந்த மீன்ல கொஞ்சம் உடைச்சு கழுவணும், மண் தட்டிட்டு அது வளர்த்து கடிக்கும். செல்வ மீனும் இந்த பொட்டியான் பட்ட பாடுதான். நாங்கள் முதல் சின்னல வளைஞ்சிருந்தா அடிக்கலாம். சொதி குழம்பு மஞ்சத்தூளை விட சொதி, கொச்சிக்காதுல விட குழம்பு.
பாப்பா அம்மா அந்த மீன் பிடிச்சிருக்காங்க, சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, பாய்.